அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகி கோலாகலமா ஓடிட்டு கொண்டிருந்த நிலையில் நானும் சரி ரிலீஸ் ஆன டைம்ல வந்து போக முடியாத ஒரு காரணத்தால் ஒரு 2-3 நாள் கழிச்சு கிடைச்ச டைம்ல வந்து போய் பார்த்தேன். ஸோ பார்த்த உடனே ஒரு வீக் டேஸ்ல வீக்கோட ஃபர்ஸ்ட் டேல வந்து ஒரு படம் வந்து ஃபுல்லா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அது பெரிய ஹீரோ படம் எதுவுமே இல்லை, முழுக்க முழுக்க கதை சம்பந்தப்பட்ட ஒரு படம். யாருக்குமே தெரியாத ஒரு எல்லாமே புதுமுகங்களை வச்சு இருக்க ஒரு படத்துல இவ்வளவு கூட்டம் இருந்தது. ஆக்சுவலா வீக்கெண்ட் மாதிரி இருந்துச்சு, வீக் டேவே அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ படம் வந்து ஆல்ரெடி வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு மாதிரி எனக்கு ஒரு மாதிரி நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரெடி நிறைய பேர் வந்து சோசியல் மீடியாலாம் ஒரு மாதிரி பயங்கரமா பாராட்டி தீர்த்ததுக்கு அப்புறமா நம்ம அதை வந்து ஒரு நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் படம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ உட்காரும்போது இன்னும் என்ன எக்ஸைட் பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை. அந்த படம் வந்து அதை பயங்கரமா பண்ணுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து படத்தோட கேமரா ஒர்க்கை பத்தி ஃபர்ஸ்ட் நம்ம பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். தேவி ஈஸ்வர் என்ன மாதிரி ஒர்க் ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டப்ல இருந்த மாதிரி சொல்லிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலா அவரும் மாரி செல்வராஜும் வந்து காம்போ பண்ணும்போதே அது வேற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம பார்த்த கர்ணனா இருக்கட்டும், மாமன்னனா இருக்கட்டும், ஸோ அந்த பேட்டர்ல எனக்கு கர்ணன் மாமன்னன் எல்லாத்தையும் விட பயங்கரமான ஒரு ஒர்க் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். எஸ்பெஷலா எனக்கு அந்த கிளைமேக்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கு ஒரு மெட்டாஃபரிக்கலா பண்ண ஒரு விஷயம். மாரி செல்வராஜனாலே மெட்டாஃபர் தானே அப்படின்ற மாதிரி அதெல்லாம் ஒரு மாதிரி அந்த பறவைங்க வந்து அந்த சில சீன் சிஜி, சில சீன்லாம் ஒரிஜினல் பேர்ட்ஸ் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பயங்கரமாச்சு. அந்த ஒயிட் அண்ட் பிளாக் ஒரு பயங்கரமா பண்ணி என்ன கேட்டால் ஒயிட் அண்ட் பிளாக் பேர் போனவர் வந்து மாரி செல்வராஜ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இப்போ நம்ம நிறைய இன்டர்நேஷனல் படம்லாம் பார்ப்போம் இல்லையா, அந்த ஒயிட் அண்ட் பிளாக் நிறைய அந்த 1950s மூவியோ அந்த மாதிரி இப்போ கொரசாவா படம் நிறைய அந்த பேட்டர்ல தான் இருக்கும். அதை வந்து நீ இப்போ ரிப்ளிகா பண்ண மாதிரியே இருந்துச்சு, அந்த லெவலுக்கு இருந்துச்சு அப்படின்னு மாதிரி சொல்லலாம். அந்த ஒயிட் அண்ட் பிளாக் ஷார்ட்லாம் அவரே வந்து ஒரு இன்டர்வியூ சொல்லிப்பாரு, ஒயிட் அண்ட் பிளாக்ல வரதுலாம் ஏன் கதையா இருக்கிற மாதிரி எனக்கு தோணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அது ஒரு பக்கம். அது கழிச்சுட்டு நான் இந்த சோசியல் மீடியாலாம் இல்லாத ஒரு விஷயம் நான் நோட் பண்ணிருந்தேன்னா, மியூசிக்கை பத்தி பெருசா யாருமே பேசல அப்படின்ற மாதிரி சொல்லலாம். கடைசி பாடல் மட்டும் நம்ம பேசணும், மியூசிக்கை பத்தி பேசல. எனக்கு கேட்டா பயங்கரமான ஒர்க்கு. எனக்கு இந்த காம்போலாம் மேக்ஸிமம் பேசுவோம் இல்லையா, அதுல வந்து மாரி செல்வராஜ், சந்தோஷ் நாராயணனுக்கு ஒரு பயங்கரமான இடம் தமிழ் சினிமாவில் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். என்ன மாதிரி ஒர்க் அந்த மியூசிக்கு ஆத்தென்டிக்கான ஒரு விஷயத்த வந்து புரிஞ்சுக்கிறதும் அதுக்குள்ள இவரோட விஷயத்த பண்ணதும். இங்க எஸ்பெஷலா அந்த ரெட்ரோ சாங்லாம் ஒரு மாதிரி அந்த இவரோட டியூன்ல ஒரு மாதிரி பண்ணது, அந்த ஓப்பனிங் வந்து சித்தாட கட்டிக்கிட்டு அதை பண்ண ஒரு விஷயமா இருக்கட்டும், நிறைய அப்புறம் அந்த நாயகன் பண்ண அந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், எல்லாமே ஒரு மாதிரி யூனிக்கா இருந்துச்சு. நிறைய பேர் லிமிக்ஸ் பண்ணி நம்ம பார்த்துட்டு போனா இதுல வந்து ஒரு மாதிரி யூனிக்கா இருக்கு. சந்தோஷ் நாராயணன் மேக்ஸிமம் இந்த மாதிரி பண்ணதே கிடையாது. ஸோ இதுக்கு ஒரு மாதிரி பயணம் வச்சு அந்த ரஜினி கமல் அந்த ரெஃபரன்ஸ் ஒரு மாதிரி. என்ன கேட்டா மாரி செல்வராஜ் வந்து ஒரு தமிழ் சினிமாவுக்கு ஒரு டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ஒரு காலத்துல ஒரு ஒரு மாதிரியான ஒரு டெம்ப்ளேட்டும் ஒரு ஒரு மாதிரியான ஒரு தேட்டர் மூமெண்ட்ஸா இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த பழைய பாட்டெல்லாம் நம்ம போட்டு அதில் ஃபைட் சீனா யூஸ் பண்றதோ அதை ரெஃபரன்ஸ் பாயிண்டா வைக்கிறதோ இருந்துச்சு. அது வந்து அதுவே ஒரு புது டெம்ப்ளேட்டா கிரியேட் பண்றதுன்னு ஒரு விஷயம் இருக்கு. அந்த சின்ன பசங்க பேசுறதெல்லாம் தேட்டர் பிளாஸ்ட் எனக்கு வந்து ஒரு லேர்னிங் ப்ராசஸ் கூட அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த விஷயத்துல ஒரு தேட்டர் பக்கா மூவ்மெண்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்குற விஷயம் அந்த தேட்டர் மூவ்மெண்ட் ஆகுது. அந்த நாயகன் பிஜிஎம் வருது, இவங்க 2 பேர் அந்த ஹியூமன் சென்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அவர் பண்ணதுலேயே ஒரு பயங்கரமான ஹியூமர் படம் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். ஒரு பார்ட்ல அந்த ஸ்கூல் போர்ஷன்ல அவர் பண்ண ஹியூமர் எல்லாமே அந்த 2 சின்ன பசங்க பேசுறது மட்டும்தான் தேட்டர் தெரிக்குது அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். அதுக்கப்புறமா த ரெட்ரோ சாங்ஸ் அதை பத்தி நான் பேசி ஆகணும். நான் பார்த்ததிலே ஒன் ஆஃப் த கிரேட்டா யூஸ் பண்ண சாங்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பயங்கரமான ஒரு பிளேஸ்மெண்ட், அது வந்து கரெக்டா அந்த பாடலோட ஒரு ஆத்தென்டிசிட்டியும் மாறாம அவரோட படத்துக்கும் அது பயங்கரமா யூஸ் பண்ண ஒரு விஷயம்லாம் இருந்துச்சுல்ல. ஸோ அதெல்லாம் ஒரு மாதிரி நம்ம அந்த ஃபீலுக்கே கொண்டு போகணும். அந்த அந்த பொதுவா இருந்துச்சு அப்படியே ஏதோ ஒரு பாடல் இருக்கும், ராஜசன் பாட்டு. ஸோ அந்த பாட்டு யூஸ் பண்ண ஒரு பிளேஸ்மெண்டா இருக்கும், அதுக்குன்னு ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணதாகட்டும். அதுக்கப்புறம் அந்த பஞ்சு மிட்டாய், ஆல்ரெடி பஞ்சு மிட்டாய் வந்து நிறைய படத்துல வச்சுட்டோம், இப்போ மார்க்கெட் வரைக்கும் வச்சுட்டோம். ஏன்னா அந்த பாடல கரெக்டா பிளேஸ் பண்ணி கரெக்டா யூஸ் பண்ண ஒரு படம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அந்த இந்த பசங்க டான்ஸ் ஆடுறது அதை வந்து மெட்டபரிக்கலா இந்த ஒரு லவ் ட்ராக் போறது அந்த மாதிரிலாம் பண்ணும்போது பயங்கரமா இருந்துச்சு. அதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியன்ற மாதிரி சொல்லலாம். ஸோ தேட்டர் மூமெண்ட்லாம் நம்ம இந்த விஷயம் தேட்டர் மூமெண்ட் எல்லாம் இப்போ வந்து செலிப்ரேட் பண்றோம். இப்போ வந்து எல்லாமே அந்த ஸ்கிரீன் பிளேல நம்மளால அப்படியே படத்தோட கனெக்ட் பண்ணி பார்க்கணும் இல்லை. ஒருத்தர் யோசிக்கும் போது இப்போ நான் யாரோ ஒருத்தர் சொல்றாங்கன்னு போது கூட நம்புவாங்க அப்படின்ற தெரியல. ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து ஒரு படத்துல அதே மாதிரி மாரி செல்வராஜ் ரொம்ப ஜாலியா எடுத்த படம் மட்டும் கூட சொல்லலாம். ஜாலியா எடுத்த சீன்ஸ் படம் ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த செகண்ட் ஹாஃப்ல கூட அவரு ஒரு பயங்கர மெச்சூர் ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். முன்னெல்லாம் வந்து அவர் படத்துல நிறைய வந்து நம்மள ஐயோ மனசை அப்படியே
அப்படின்ற மாதிரி நிறைய சீன் இருக்கும். இதை வந்து பயங்கரமா செட் பண்ணிட்டாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபர்ஸ்ட் சீன்ல அந்த மாதிரி சோகம், அதுக்கப்புறம் ஒரு மாதிரி நல்ல ஹியூமரு, அதுக்கப்புறம் இன்டர்வல்ல வந்து அது கனெக்ட் ஆயிடும். ஓகேவா? அந்த கனெக்ட் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறமா மறுபடியும் செகண்ட் ஹாஃப்ல சாங்கு ஜாலி அப்படின்னு போயிட்டு மறுபடியும் கிளைமேக்ஸ்ல வந்து கனெக்ட் பண்ணுறது. அவருக்கு வந்து தெரிஞ்சு போச்சு, நான் இந்த இடத்துல சொன்னாலே மக்களுக்கு போது அதுக்கு மேல நான் வந்து அவங்களை என்டர்டெயின் பண்றேன். படத்தோட வெற்றிக்கு பெரிய பெரிய காரணமே இந்த ஒரு ஐடியா தான். ஒரு நல்ல கிளாரிட்டி, நல்ல ஒரு மெச்சூரிட்டி அப்படின்ற மாதிரி கூட சொல்லணும். கடைசியாக மாரி செல்வராஜ், சும்மா நம்ம திட்டுறோம், எதுக்கு இப்படிலாம் பண்றாங்க இப்படிலாம் பண்றாங்க, இப்போ வந்து இதை தூண்டுறாங்க அதை தூண்டுறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு. எனக்கு ஒரு விஷயம் இந்த படம் பார்த்தோம்னா எனக்கு தோணுன ஒரு விஷயம், ஒருத்தர் நம்ம அடிச்சுட்டாலோ திட்டாலோ அழுகன்ற ஒரு விஷயம் இருக்கு. அழுக அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மறந்துடலாம். பாரம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சாகுற வரைக்கும் நம்மளால மறக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கூட தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அவருக்கு மனசுல எவ்வளவு பாரம் இருந்தா அவர் நான் எல்லா படத்துலயும் சொல்லுவேன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் சொல்லணும், இந்த படம் வந்து எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதுல என்ன ஒரு விஷயம்னா, இந்த உலக வரலாற்றுலயா தமிழ் சினிமா வரலாற்றுல ஏதோ ஒரு வரலாற்றுல எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன், நான் பார்த்து எண்ட் கிரெடிட்ஸ் வரைக்கும் மொத்த கூட்டமும் உக்காந்த ஒரே படம் இந்த படம் தான். கன்ஃபார்ம் மேபி முன்னாடி இருந்திருக்கலாம். நான் அப்போ வந்து தேட்டருக்குலாம் போனதில்ல. நான் தேட்டருக்கு போன வயசுல இருந்து இப்போ வரைக்குமே நான் பார்த்ததுல எவ்வளவு பெரிய ஹீரோ படமா இருந்தாலுமே அந்த எண்ட் கிரெடிட்ஸ் போடும்போது ஏஞ்சி போயிடுவானுங்க எல்லாம். ஓகேவா? அந்த பாட்டை ஒரு ஸ்டார்ட், அந்த கிளைமேக்ஸ் அந்த ஸ்டார்ட்ல இருந்து அந்த இது முடிஞ்சு அந்த எல்லா பேரும் முடிஞ்சதுக்கு அப்புறமும் உட்காந்து பார்த்துட்டு போன ஒரு படம் இந்த படம் தான். ஸோ அவருக்கு இருக்க ஒரு கான்ஃபிடென்ஸ்க்கு சான்ஸே இல்லை. ஸோ அவருக்குள்ள இருக்க பாரம் இன்னும் வெளியே வரணும், அவர் ரொம்ப ஃப்ரீயா இருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த பாரத்துல மக்களுக்கு, அந்த பாரத்துக்கு மக்களுக்கு இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குன்னு தெரிய வைக்கிறதுன்றதே ஒரு பயங்கரமான ஒரு புரட்சி அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். ஸோ வாழை எப்படி சொல்லிருக்கலாம், இதுக்கு மேல வாழை இலையோ வாழை இதோ பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி பதறுமா, உண்மையான நல்ல மனசு இருக்கிறவங்களும் பதறும்னு எனக்கு தோணுது. ஸோ அதே மாதிரி படம் வந்து ரொம்ப ஸ்லோ. இதுதான் சொல்றேன், நிறைய விஷயம் சொல்லி படம் வந்து ரொம்ப ஸ்லோ. யாருமே அந்த அட்டென்ஷன் இந்த ஃபோன் எடுக்கிறதோ அதெல்லாம் இல்லை, படத்துல ரொம்ப கனெக்ட் ஆயிட்டாங்க அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ வெரி வெரி கங்க்ராச்சுலேஷன்ஸ் மாரி செல்வராஜ். இந்த படத்தை அவரே ப்ரொடியூஸ் பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். ஸோ இந்த படம் எனக்கு கேட்டால் இந்த இப்பவே வெற்றி தான், மிகப்பெரிய வெற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையா இருக்கு. ஸோ இந்த படம் தான் 100 crores 200 crores 300 crores எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணேன்னு கேட்டால் நேஷனல் அவார்டு இந்த படத்துக்கு கொடுக்கலாம் ஸ்கேம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா யாருமே வெல் ட்ரெயின்ட் ஆக்டர்ஸ் கிடையாது. ஒரு 4-5 பேரை தவிர்த்துட்டு தெளிவு ப்ரொட்டாகனிஸ்ட் அவரு தான் வந்து ஒரு மாதிரி ஹோல்ட் பண்ணுவாரு. ஸோ அவரும் வந்து வெல் ட்ரெயின்ட் ஆக்டர்ஸும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஆளுங்க தான் நம்ம வந்து அப்ரிசியேஷன் கொடுக்கணும். அதே மாதிரி அந்த ரூட்ல அந்த மண்ணிலே சார்ந்து வந்த ஒரு மனிதன் ஓவராலாக எனக்கு சொல்லணும், ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. எனக்கும் பர்சனலா அது நம்ம லைஃப்ல வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் தான் ஃபேஸ் பண்றோம். ஒரு பயங்கரமா அதை வந்து நம்ம பெருசா ஐயோ நம்ம வாழ்க்கையே அவ்வளோதான் அப்படி ஆயிப்போச்சு அப்படிலாம் நினைக்கிறோம். ஸோ எனக்கு இந்த படம் பார்த்தோம்னா எனக்கு தோண ஒரே ஒரு விஷயம், இவங்க இந்த வழியை தவிர்த்து நீ பண்றதுலாம் ஒண்ணுமே இல்லடா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு வந்து நிறைய பேருக்கு வந்திருந்தா சந்தோஷம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த படம் ஒரு கைண்ட் ஆஃப் மோட்டிவேஷன்.